மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், இந்த மசாலா ஐட்டம் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போது குக்கரில் கறி கழுவி வச்சாச்சு. அதில் பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சேன் இல்லையா, வெங்காயம் தக்காளி, அந்த மசாலா கொஞ்சம், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து வேக வைக்கணும். நான் ஒரு 4 விசில் விடுவேன். உங்கள் கறி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃப்ரெஷ்ஷான கறி தான், 4 விசிலே அதிகம்தான். இப்போ பாருங்கள், எல்லாம் போட்டு கலந்துட்டேன். தண்ணிலாம் விடலை, அதில் இருக்கிற தண்ணியே விடும். அதனால் நீங்கள் தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா ஊற்றாதீங்க, எல்லாம் அடிக்கும் ப்ரெஷர் வரும்போது. வானலில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் தாளிப்பு பொருளை போட்டு தாளிக்கிறோம். தாளித்ததுக்கப்புறம் தாளிப்பு பொருள்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வெங்காயமும் மீதி 4 வெங்காயம் இப்படி 1 கிலோ கறிக்கு நான் சொல்கிறேன். நீட்டிட்டு நல்லா மெலிசாக நீட்டமாக வெட்டிக்கோங்க. ஆனால் இந்த வெங்காயம் வதங்கிறது தான் இருக்குது. பிரியாணி எப்படி ப்ரௌனிஷாக வரணுமோ அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் பாருங்கள், சூப்பராக ப்ரௌனிஷ்காக, அதாவது ப்ரௌனிஷ்க்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போது அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த விழுதை சேர்க்கணும். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி மசாலா ஐட்டம் எல்லாமே இதை ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு 4 கிண்டிட்டு தக்காளியை போட்டுடணும். இப்போ அந்த மசாலாவோடு நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி போடுறோம். தக்காளி கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோங்க. அது ஆனியன் கூடவே சேர்த்து போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். 2 நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. எண்ணெயில் நல்லா வேகணும். இந்த தக்காளி நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு 3 சேர்க்க போகிறேன். மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளுங்க, அதிலே மல்லித்தூளும் கலந்துருக்கும். குழம்பு மிளகாத்தூள் இந்த அவ்வளோ காரம் இருக்காதுங்க, அதனால் நான் 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போது கறி நல்லா வெந்துருச்சு. வெந்த கறியை எடுத்து குக்கர்லேருந்து இந்த மசாலா கூட சேர்த்து பாருங்கள் கலர்றோம். இதில் இந்த ஈரல் நான் குக்கரில் போட மாட்டேங்க, இப்போவே போட்டாலே வெந்துடும், அதனால் போட மாட்டேன். இது இல்லாமல் இப்போ நம்ம இது கூடவே நம்ம தண்ணியே ஊற்றாமல் வச்சுமே இவ்வளோ தண்ணி வந்துருக்குது பாருங்கள் குக்கரில். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனால் மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும், அதையும் போட்டு அதை சூப் மாதிரியும் குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வேகணுங்க. அந்த காரம் ஏறணும், அவ்வளோதான். கறி நல்லா வெந்துருச்சு, காரம் ஏறணும். இந்த காரம் பத்தாதுன்றதுனால நான் எப்பயுமே 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துப்பேங்க. தனி மிளகாத்தூளும் போட்டு நல்லா கிளறி விட வேண்டியதுதான். அது மாட்டும் வேகும். அந்த தண்ணியை இதில் ஊற்றினாக்கா இன்னும் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். அந்த சீக்கிரம் இந்த காரம்லாம் நல்லா ஏறும். அந்த தண்ணி சுண்டுறவனே இறக்கிட்டால் மட்டன் சுக்கா ரெடி. இப்போது அந்த கறி வேக வச்ச தண்ணியை கலந்துட்டேங்க. அதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இது நல்லா சுண்ட விட்டு எடுத்தோன்னாக்கா சுக்கா. இது கொஞ்சம் கிரேவியாக எடுத்தோன்னாக்கா சாதத்தில் போட்டு பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது கூட இப்போது தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றிட்டோன்னா அது குழம்பு. எப்படி நைஸில்? ஓகே, டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.